ஆகஸ்ட் 10 2026 திங்கட்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. திங்கட்கிழமை காலை எழுந்ததும் ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? இந்த வாரத்தை எப்படி ஆரம்பிக்கப் போறோம்? வாரத்தின் முதல் நாள் என்பதால் இன்றைய நாளை நல்ல எண்ணங்களோடும் ஒரு நல்ல திட்டத்தோடும் ஆரம்பிப்போம். வாங்க. ஆகஸ்ட் 10 2026 திங்கட்கிழமை தமிழ் பஞ்சாங்கத்தை ஒன்றாக பார்த்துவிடலாம். முதலில் ஒரு சின்ன கேள்வி. இன்று தமிழ் ஆண்டு மாதம் என்ன தெரியுமா? இன்று தமிழ் பஞ்சாங்கப்படி பராபவ ஆண்டு ஆடி மாதம் 25ஆம் நாள். இன்று தேய்பிறை. சூரிய உதயம் காலை 6:03. சூரிய அஸ்தமனம் மாலை 6:30. சரி, இன்றைய திதி என்ன என்று பார்க்கலாமா? இன்று தேய்பிறை திரையோதசி காலை 8:01 முதல் தொடர்கிறது. அதன் பிறகு நாளை அதிகாலை 4:54 வரை திரையோதசி தொடர்கிறது. அதன் பின்னர் சதுர்த்தசி தொடங்குகிறது. அப்படியா? இன்று பிரதோஷ வழிபாட்டுக்கு முக்கியமான நாளா? ஆமாம் நண்பர்களே. இன்று திங்கட்கிழமை என்பதால் சோம பிரதோஷம். அதோடு மாத சிவராமன் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக அமைந்துள்ளது. அதனால் மாலை நேரத்தில் சிவபெருமானை மனதார நினைத்து ஓம் நமசிவாய என்று ஜபிப்பது சிறப்பான ஆன்மீக அனுபவமாக இருக்கும். அடுத்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? இன்று திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 12:26 வரை உள்ளது. அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய யோகம் எப்படி இருக்கிறது? இன்று வஜ்ர யோகம் இரவு 10:26 வரை உள்ளது. அதன் பிறகு சித்தி யோகம் தொடர்கிறது. கரணத்தை பார்த்தால் தைதிலம் காலை 8:01 வரை உள்ளது. அதன் பிறகு கரசை மாலை 6:27 வரை உள்ளது. பின்னர் வணிசை தொடங்குகிறது. சரி, இப்போ நல்ல நேரத்தை பார்த்துவிடலாமா? இன்று நல்ல நேரமாக காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. மேலும் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:49 முதல் 12:39 வரை உள்ளது. ஒரு சின்ன பாயிண்ட் நண்பர்களே. திங்கட்கிழமை என்பதால் வாரம் இன்னும் ஆரம்பிக்கல. திங்கள் நாளே இப்படி போயிடுச்சு என்று சொல்லிக்கிட்டே இருந்தால் வெள்ளிக்கிழமை எப்போது வந்தது என்று நமக்கே தெரியாது. அதனால் இன்றைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையை முதலில் முடித்துவிடுங்கள். வாரம் முழுவதற்கும் அது ஒரு நல்ல ஸ்டார்ட் ஆகஸ்ட் இருக்கும். சரி, ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரத்தையும் தெரிந்து கொள்வோமா? ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று சூலம் கிழக்கு திசை. பரிகாரமாக தயிர் எடுத்துக்கொள்வது சிறப்பாக கருதப்படுகிறது. இன்று திங்கட்கிழமை என்பதால் ஆன்மீகமாக என்ன செய்யலாம் தெரியுமா? சிவபெருமானை மனதார வழிபடுங்கள். முடிந்தால் மாலை பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று வழிபடலாம். அல்லது வீட்டிலேயே அமைதியாக அமர்ந்து ஓம் நமசிவாய என்று மனதார ஜபிக்கலாம். இறைவனை வழிபடுவதோடு மனதில் இருக்கும் கவலைகளையும் கொஞ்சம் இறைவனிடம் ஒப்படைத்துவிடுங்கள். சில நேரங்களில் நம்முடைய மனதுக்கு அதுவே ஒரு நல்ல ரீசெட் ஆகஸ்ட் இருக்கும். கடைசியாக நண்பர்களே, ஒரு சின்ன வாழ்க்கை சிந்தனை. வாரம் தொடங்கும் முதல் நாளிலேயே இந்த வாரம் எப்படி போகுமோ என்று கவலைப்பட வேண்டாம். இன்று நம்மால் முடிந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்போம். ஒரு சிறிய முயற்சி, ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல முடிவு. இவைதான் நாளடைவில் பெரிய மாற்றமாக மாறும். நேற்று எப்படி இருந்தது என்பது முக்கியமில்லை. இன்று நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதனால் இந்த திங்கட்கிழமையை ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிப்போம். சிவபெருமானின் அருள் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் முயற்சிகளிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நமசிவாய. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தமிழ் பஞ்சாங்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.